தற்போதைய முக்கிய செய்தி, சம்பவம் செந்தில் என்று அழைக்கப்படும் சம்போ செந்திலின் நெட்வொர்க் கூட்டாளியிடம் விசாரணை. சம்போ செந்திலின் நெட்வொர்க் ஈசா அவரை சந்திக்கும் இடம், சென்னையில் யாரெல்லாம் மாமூல் வசூலித்து தருபவர்கள் உள்ளிட்டவை குறித்தும், ஆம்ஸ்ட்ராங் கொலையில் எந்தெந்த ஊர்களைச் சேர்ந்த கூலிப்படை கும்பல்களுக்கு தொடர்பு இருப்பது என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டது. சேலம் மத்திய சிறையில் இருக்கும் சம்போ செந்திலின் மற்றொரு கூட்டாளி எலி யுவராஜையும் விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருந்தனர். தற்போதைய மிக முக்கிய செய்தி, ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக சம்போ செந்திலின் கூட்டாளியான ஈசாவிடம் போலீசார் 3 நாட்கள் விசாரணை. மற்றொரு வழக்கில் சேலம் சிறையில் உள்ள ஈசாவை சென்னை அழைத்து வந்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போதைய அண்மை செய்தி, இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன் தரும் தகவல்களை கேட்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டது முதலே பல்வேறு திருப்பங்கள், திடுக்கிடும் நிகழ்வுகள் அரங்கேறிக்கின்றன. தற்போது கிடைத்த மிக முக்கிய செய்தி, சம்போ செந்தில் நெட்வொர்க் மற்றும் அவரது கூட்டாளி விசாரணை என்ற தகவல்கள் வந்திருக்கிறது. இது குறித்த உங்கள் விவரங்கள், விளக்கங்கள். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட இதுவரை இந்த வழக்கில் மொத்தம் 23 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டார். அவர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய சம்போ செந்திலை தேடக்கூடிய பணியில் காவல்துறையின் தீவிரம் காட்டி வருகின்றனர். சம்போ செந்தில் மீது கடந்த மாதம் புதுவண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் அவரது கூட்டாளியாக இருக்கக்கூடிய ஈசா மற்றும் யுவராஜ் ஆகிய 2 பேரும் கைது செய்யப்பட்டு சேலம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை விசாரணை நடத்த சென்னை போலீசார் முடிவு செய்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக ஈசாவை 3 நாட்கள் காவலில் எடுத்து சென்னை போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதாவது புதுவண்ணாரப்பேட்டை போலீசார் சென்னை அழைத்து வந்து இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சம்போ செந்தில் எங்கிருக்கிறார், சம்போ செந்திலுடைய நெட்வொர்க் என்ன, சென்னை நெட்வொர்க் மற்றும் தூத்துக்குடி நெட்வொர்க் ஆகியவை குறித்தும் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அவருக்கு யாரிடம் இருந்தாலும் மாமூல் வருகிறது என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் யுவராஜையும் இதே போல காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்கான சட்ட நடவடிக்கையிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி, உங்கள் உடனடி தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.